இன்றைக்கு கடகராசி பற்றி பார்க்கலாம். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை. இன்றைக்கு கடகராசி என்னென்ன அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம். நான் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன். ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு கடகராசியை பற்றி பார்க்கலாம். கடகராசி இந்த ராசி பலன் இந்த 2026 கடகராசி தாங்க ரொம்ப டாப்பில் இருக்குது. கடகராசிக்கு தொட்டதெல்லாம் விளங்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல பொன்னான காலம், பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசிக்காரங்க பல எண்ணங்கள், பல செயல்களை செய்யக்கூடியவங்க. இவர்கள் அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மனசு ஒரு நிலையாக இருக்காது. அடிக்கடி மனசை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மனம் மாறக்கூடியவர்கள் அடிக்கடி. இவங்க எந்த ஒரு காரியத்தையும் குறுக்கு வழியில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க. எப்படின்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலையும் செய்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க அந்த காரியத்தை ஈஸியாக எந்த வழியில் செய்ய முடியுமோ, சுலபமாக எந்த வழியில் செய்ய முடியுமோ, குறுக்கு வழி ஏதாவது இருக்கா, அது ஈஸியாக எப்படி முடிக்கலாம் இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி அப்படின்னு நினச்சி அந்த காரியத்தை ஈஸியாக செய்யக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. இவர்கள் அன்பும் பாசமும் மிகுந்தவர்கள். இவங்க அன்பு பாசம் காட்டுறது, லவ் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. இவங்க ஈவு இரக்கம் கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தான தர்மம் செய்கிறது, ஈவு இரக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு பாவப்பட்ட ஜீவராசியை பார்த்தாலும் அதுக்கு தன்னால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செய்யலான்னு எண்ணக்கூடிய மனநிலை உடையவங்க. இவர்கள் எதையும் சமாளிக்கும் திறமை உடையவர்கள். தான் முன்னேற எந்த கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடியவர்கள். இந்த கடகராசிக்காரங்களுக்கு தொப்பை வயிறு, அதாவது வயிறு எப்பயுமே கொஞ்சம் பெருத்து தான் காணப்படும். கால்களில் நல்ல வலிமை உடையவங்க. அதிக நேரம் நின்று வேலை செய்யக்கூடியவங்க. இவங்க தனக்குன்னு ஒரு தன்மானத்தோடு வாழக்கூடியவங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அபார ஞாபக சக்தி இருக்கும். இவங்க பேசும்போது அவங்க கையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. எப்பயுமே நார்மலாக பேசுகிறப்போ நம்ம வெறும் வாயில் பேசுவோம். அவங்க பேசுகிறப்ப அந்த கைகள் சும்மா இருக்காது. கைகள் எப்பயுமே ஆடிட்டு தான் பேசுவாங்க. இவங்க தன் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன் பேச்சையும் செயலையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க. இப்போ என்ன சூழ்நிலை நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தன் பேச்சையும் தன் செயலையும் மாற்றிக்குவாங்க. மாறி மாறி பேசக்கூடிய மனநிலை தன்மை கொண்டவங்க. இவர்களுக்கு நீர்நிலைகள் இருக்கிற இடம் ரொம்ப பிடிக்கும். நீர்நிலைகள் சூழ்ந்த இடம், இந்த அருவி, ஆறு, கடல், இந்த மாதிரி நீர்நிலைகள் சூழ்ந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இவங்க அதிகம் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. நிறையா டூரிஸ்ட் போகக்கூடியவங்க. டூர் சுற்றுறது, பயணம் பண்ணுறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சளி, இருமல் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சளியும் நீர் சம்மந்தப்பட்டது தான். அந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதோ ஒன்று இவங்களுக்கு குறையாக இருக்கும். மற்றபடி இந்த ராசிக்காரர்கள் மிகச் சிறப்பானவர்கள். மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடியவர்கள். அதே சமயம் அரசியல் அனுகூலங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடியவங்க. கடகராசி இந்த ராசிக்கு இன்றைக்கி கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். இந்த கோச்சார பலனானது என்ன நடக்குது அப்படின்னா, சனி பகவான் பாக்கிய சனியாக அமர்ந்திருக்கார். ஒரு அனுகூலத்தை கொடுக்கிறார். இவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். வருகிற 2026 இந்த கடகராசிக்காரங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அத்தனையுமே நிறைவேறும். அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போல் செயல்படுவாங்க. இவங்களுக்கு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அவங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வருகின்ற 2026 மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நல்ல அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. நல்ல பாக்கியத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வேறொரு தலைப்பில் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்களுக்கு, இங்கே ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்புறம் உங்களோட ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஜோதிட நிலையத்துக்கு வாங்க. எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9629962896. வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.